இந்த ஒரு நாட்டின் பிரஜையும் அல்லது அமெரிக்காவின் கட்டளை பீடங்கள் கூட கனதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தளமாக இது இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தளத்தில் பதிவு செய்வதை அவ்வாறு தாங்கள் பார்க்காமல் பதிவு செய்யப்பட்டது என்று கூறுவது அந்த தளத்தின் மீதான ஆட்டத்தை காண வைக்கின்றது. வெள்ளை மாளிகையில் பெரிய ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதற்காக அங்கே அது பவுல் ரூம் மறுசீரமைப்பதற்காக பல மில்லியன் டாலர்கள் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது கூட ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பர் இருந்த இடத்தில் இதற்கு நாங்கள் இருக்க முடியாது, வெள்ளையர்கள் என்கின்ற ஒரு கருத்தில் வரலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இந்த ஊடகங்களில் உலா வருகின்றது. ப்ராஜெக்ட் 2025 ப்ராஜெக்ட் 2025 என்கின்றதுதான் இவருடைய தேர்தலின் பின்னான வழிநடத்தலாக இருக்கும் என்று பலரும் கூறினார்கள். அதை இந்த அதி தீவிரவாதம் கொண்ட கன்சர்வேட்டிவினர் தயாரித்தது. அதன் மூலம் அதாவது அதனைத்தான் நடைமுறைப்படுத்துகின்றார். அதன் ஒரு நடைமுறையாகத்தான் இவ்வாறான ஒரு கீழ்த்தரமான திட்டம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக தேர்தல்களில் மாற்றத்தை விளைவிக்குமா என்றால் என்னை பொறுத்தவரையில் அதை அவ்வாறு கூற முடியாது. என்று சொன்னால் தேர்தல் வருகின்ற பொழுது மக்கள் மறந்து செல்கின்றவர்களாக கூட இருக்கின்றதைத்தான் நாங்கள் கடந்த 2 தேர்தல்களிலும் கண்டிருந்தோம். அந்த 12 மணத்தியாலங்கள் விடுவது என்பது அதாவது ஒரு போஸ்டை டிலீட் பண்ணுவதற்கு அரை மணத்தியாலம் கூட தேவையில்லை. அந்த தகவல் அவர்களுக்கு சென்று அதனை பரிசீலித்து செய்வதற்கு யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டுமோ இல்லை என்று அதனை விடுத்தது என்பது இவர் பின்புலத்தில் இருந்திருக்கலாம். இவர் சொல்லியிருக்கலாம் இல்லை அதை விடுங்கள் என்று. என்றால் இவரது உத்தியோகபூர்வ தளம் அதுதான் உண்மை. ஒரு முன்னாள் ஜனாதிபதி அதற்குரிய அதாவது அந்தஸ்துகள் என்பவை வேறு மாதிரியானவை. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைவருமே சமம். அவ்வாறாக அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒருவரை சித்தரிக்கின்ற ஒரு படத்தை அதே ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகை என்பது ஜனாதிபதியின் குடியிருப்பு தளம் அல்ல, அது நிச்சயமாக அவர்களுடைய உத்தியோகபூர்வ அலுவலகம். அந்த அலுவலகத்தில் இருந்து வெளியிடுகின்ற பொழுது அது மிகவும் ஒரு பாரிய தவறு. அதாவது அமெரிக்காவின் வரலாற்றிலேயே ஒரே ஒருவர் தான் இவ்வாறான கருப்பின ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவரை கூட இவ்வாறு சித்தரிப்பது என்பது நிச்சயமாக ஒரு காழ்ப்பு முகம் கொண்ட ஒரு அதாவது சிந்தனை தன்மையற்ற அல்லது 2025 நடைமுறை வாழ்க்கையற்ற 26 நடைமுறை வாழ்க்கையற்ற ஒரு மனிதனின் செயற்பாடு என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும் என்றால் குழம்பி போயிருக்கின்றார் என்பதை விட நிச்சயமாக இனவாதத்தை தெளித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது இனங்களிடையேயான ஒற்றுமை போன்றவற்றை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கின்றார். நாடுகளிடையான உறவுகளை முறித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போலத்தான் இப்பொழுது இந்த கருப்பினத்தினர் அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் இதனை பார்க்கலாமே ஒழிய அந்த அமைப்பு சொல்வதெல்லாம் என்னவென்றால் இனவாதத்தை கற்பிக்கின்றது, நிறவெறியை கற்பிக்கின்றது. வெளிநாட்டவர்கள் தேவையில்லை. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்கின்ற சித்தாந்தத்தின் கீழ் அமெரிக்கர்களை வேலை செய்ய வேண்டும், அமெரிக்கர்கள் தான் அமெரிக்கர்களை ஆள வேண்டும், அமெரிக்கர்கள் உணவு வங்கிகளில் தங்கி இருக்கின்றார்கள், அவர்களை விட வேறு இனத்தவர்கள் மேலதிகமாக ஊதியங்களை பெறுகின்றார்கள் போன்ற இனவாத கருத்துக்களின் மூலம் இந்த வெள்ளை இன மாணவர்களை மாற்றுகின்ற முயற்சி அங்கே தாராளமாக நடந்து வருகின்றது. ஆனால் அதனை தடுக்கின்ற விடயமாக இந்த டெமோக்ராட்டிக் கட்சி கூட எதனையாவது செய்யும் என்று நாங்கள் நம்புவோம். இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு இனவாத சிந்தனை உள்ள மாணவர்களை உருவாக்கி செல்வதையே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அதற்கு பின்புலமாக பலரும் செயற்படுகின்றார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் இன்றைய நிகழ்ச்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒருபுறம் இந்த மாதத்தை கருப்பின வரலாற்று மாதமாக அறிவித்து பிளாக் ஹிஸ்டரி டேயாக அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்து வந்த நிலையில் மறுபுறத்தில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்களையும் அவருடைய பாரியாரையும் நகைப்புக்கு இடமான முறையில் சமூக வலைதளத்தில் பதிவுகளை இட்டு அவர்களை வஞ்சித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கான ஒரு கேலியான பொருளாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை தான் பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இது அமெரிக்காவில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருப்பதோடு அந்த பதிவு தற்பொழுது நீக்கப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது குறித்த விவகாரத்தை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இந்த நேரத்தில் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே.
ஆமாம், அவ்வப்போது இவ்வாறான விடயங்களை அமெரிக்க ஜனாதிபதி வெளியிட்டு வந்தாலும் இது ஒரு மிக முக்கியமான மாதமாக பார்க்கப்பட்டு அனைவரும் இந்த மாதத்தை அனுஷ்டிக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு பதிவை தன்னுடைய சொந்த சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டிருப்பதை எவ்வாறு பார்க்கலாம்? இந்த பதிவு வெளியானது குறித்து அமெரிக்காவில் இருப்பவர்கள் எவ்வாறான மனநிலையை கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, நிச்சயமாக ஒரு வெள்ளை மாளிகை என்பது இன்று உலக ஆட்சி மையத்தின் முதலாய கட்டளை பீடமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் தனது தனிப்பட்ட சமூக வலைத்தள கணக்கின் ஊடாக பதிவு செய்யப்பட்ட ஒரு பதிவு இது. இந்த பதிவு என்பது நள்ளிரவு வேளையில் இடம்பெற்றிருந்த பொழுதும் தற்பொழுது நொண்டிச்சாட்டிற்கு அது ஒரு ஊழியர் அதனை பதிவிட்டிருந்தார். அவர் அந்த கடைசியில் அவ்வாறு வருவதை பார்க்கவில்லை அல்லது தான் அந்த விவகாரம் அதில் இருப்பதை பார்க்கவில்லை என்கின்ற நொண்டிச்சாட்டுகள் சொல்லப்பட்டாலும் ஒரு பெரிய ஒரு ஆட்சி பீடத்தின் ஒரு அரசு அறிவிப்பு மையமாக அந்த சமூக வலைத்தளம் விளங்குகின்றது. அவருடைய எந்தவித அறிவிப்பும் அதனூடாகத்தான் வெளியிடப்படும். அது வெள்ளை மாளிகை கடிதமாக இருந்தால் கூட முந்தி என்று சொன்னால் போர்ட்டஸ் எனப்படுகின்ற பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா என்கின்ற கணக்கினூடாக வெளியிடப்படுகின்ற தன்மைகள் இருந்த பொழுதும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் வருகையின் பிறகு இந்த தளம் தான் உத்தியோகபூர்வமாக இதனை அறிவிக்கின்ற தளமாகவும் இருக்கின்றது. அது கனடாவை விமர்சிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது கனடாவிற்கான உரிமத்தை ரத்து செய்வதாக இருக்கட்டும், அல்லது எந்த விவகாரத்தை இருந்த பொழுதிலும் அந்த தளத்தில் 12 மணித்தியாலங்கள் அந்த பதிவை விடுவது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான செயல், இனவெறியின் உச்சம். சரி, இந்த பதிவு வெளியானது குறித்து அவர் தெரிவிக்கின்ற பொழுது இது தனக்கு தெரியாத பதிவு என்று கூறுகின்ற பொழுது உத்தியோகபூர்வ ரீதியிலாக நாடுகளுக்கு இடையிலான பல்வேறு தகவல் பரிமாற்றத்தை எவ்வாறு எதிர்காலத்தில் ஒருவர் நம்பிக்கையான ஒரு அறிவிப்பாக கொள்ள முடியும்? ஏனென்றால் அதுவும் அவருக்கு தெரியாமல் வெளியிடப்பட்டதாக கொள்ள முடியும் தானே? அங்கேதான் நான் வர முனைகின்றேன். அவ்வாறான ஒரு நிலையில் இவ்வாறு 12 மணித்தியாலங்கள் ஒரு பதிவை தனது உத்தியோகத்தில் தளத்தில் வெளியிட்ட பிறகு அதனை இல்லை என்று மறுதளிப்பது என்பது நிச்சயமாக அங்கே ஒரு ஆட்டம் காணுகின்ற ஒரு அரசவை இருக்கின்றதைத்தான் காட்டுகின்றது. நாளை இது ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கோ அல்லது ஒரு நாட்டின் மீதான படையெடுப்பிற்கோ போன்றவற்றிற்கெல்லாம் அறிவித்தல்களாக, அதாவது எந்த ஒரு நாட்டின் பிரஜையும் அல்லது அமெரிக்காவின் கட்டளை பீடங்கள் கூட கனதியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தளமாக இது இருக்கின்ற நிலையில் இவ்வாறான ஒரு தளத்தில் பதிவு செய்வதை அவ்வாறு தாங்கள் பார்க்காமல் பதிவு செய்யப்பட்டது என்று கூறுவது அந்த தளத்தின் மீதான ஆட்டத்தை காண வைக்கின்றது. இருந்த பொழுதிலும் அதனை 12 மணித்தியாலங்கள் விடுவது என்பது ஒரு செய்தியை சொல்லி நிற்கின்றது. அந்த செய்தியின் தாக்கம் என்னவென்று சொன்னால் அங்கே இன பிரச்சினை என்பதை விட அந்த இனங்களுக்கு இடையேயான நிறவெறி என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கின்றது. இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள், வெள்ளை மாளிகையில் பெரிய ஒரு திருத்தத்தை மேற்கொள்வதற்காக அங்கே அதை பால் ரூம் மாதிரி மறுசீரமைப்பதற்காக பல மில்லியன் டாலர்கள் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது கூட ஒபாமா என்கின்ற ஒரு கருப்பர் இருந்த இடத்தில் இதற்கு நாங்கள் இருக்க முடியாது, வெள்ளையர்கள் என்கின்ற ஒரு கருத்தில் வரலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இந்த ஊடகங்களில் உலா வருகின்றது. இவ்வாறான ஒரு மிகவும் ஒரு கீழ்த்தரமான அல்லது இந்த கருப்பினத்தவர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்துகின்ற மனநிலையுடைய ஒருவருடைய போக்காக இது பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரு குடிவரவு நாசி தன்மையுடைய ஒரு ஜெர்மனியில் இருந்து 1905ஆம் ஆண்டு குடிவரவாளராகத்தான் இவரது பேரனார் வந்திருந்து அவர் 120 வருடங்களுக்கு அவருடைய மகனின் மகன் இவ்வாறான அதாவது இனங்கள் மீதான தாக்குதலையும் அல்லது இனவெறி மீதான நோக்கத்தையும் கொண்டு செயற்படுவது என்பது இவர் குறிப்பிட்ட ஒரு நாங்கள் இந்த தேர்தல் காலங்களில் கதைத்த ஒரு விடயத்தை மறந்துவிட்டோம். அதாவது ப்ராஜெக்ட் 2025 என்கின்றதுதான் இவருடைய தேர்தலின் பின்னான வழிநடத்தலாக இருக்கும் என்று பலரும் கூறினார்கள். அதை இந்த அதி தீவிரவாதம் கொண்ட கன்சர்வேட்டிவினர் தயாரித்தது. அதன் மூலம் அதாவது அதிகமான ஊழியர்கள் தேவையில்லை, ஊழியர்களை போடுவது கூட தங்களுக்கு தெரிந்தவர்களை போடலாம், மற்றும் இந்த ஏதிலிகள் அல்லது அகதிகள் போன்றவர்கள் தேவையில்லை, பல இத்தியாதிகளை கொண்டிருந்தது. அதனைத்தான் நடைமுறைப்படுத்துகின்றார். அதன் ஒரு நடைமுறையாகத்தான் இவ்வாறான
ஒரு கீழ்த்தரமான திட்டம் என்பது சென்று கொண்டிருக்கின்றது. இது நிச்சயமாக தேர்தல்களில் மாற்றத்தை விளைவிக்குமா என்றால் என்னை பொறுத்தவரையில் அதை அவ்வாறு கூற முடியாது. என்று சொன்னால் தேர்தல் வருகின்ற பொழுது மக்கள் மறந்து செல்கின்றவர்களாக கூட இருக்கின்றதைத்தான் நாங்கள் கடந்த 2 தேர்தல்களிலும் கண்டிருந்தோம். ஆனால் இது நிச்சயமாக ஒரு ஆட்சி பீடத்தின் மீதான ஒரு பிரதிமையை மற்ற நாடுகள் மற்ற இனங்கள் மாற்றுவதற்கான தன்மையாக கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எப்ஸ்டீன் ஃபைலை எடுத்தீர்கள் என்றால் அந்த கோப்புகளில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பங்கு எவ்வாறு இருந்தது அல்லது எவ்வாறு சிறுமிகளுடனான அவரது நடவடிக்கைகள் இருந்தன போன்றனவே எல்லாம் வெளிவருகின்ற தருணத்தில் இப்பொழுது இன்னொரு முகம் வெளிவந்திருக்கின்றது. அந்த 12 மணத்தியாலங்கள் விடுவது என்பது, அதாவது ஒரு போஸ்டை டிலீட் பண்ணுவதற்கு அரை மணித்தியாலம் கூட தேவையில்லை. அந்த தகவல் அவர்களுக்கு சென்று அதனை பரிசீலித்து செய்வதற்கு யார் யாருடன் தொடர்பு கொள்ள வேண்டுமோ இல்லை என்று அதனை விடுத்தது என்பது இவர் பின்புலத்தில் இருந்திருக்கலாம். இவர் சொல்லியிருக்கலாம் இல்லை அதை விடுங்கள் விடுங்கள் என்று. என்றால் இவரது உத்தியோகபூர்வ தளம் அதுதான் உண்மை. சரி, அவருக்கு கிடைத்த எதிர்ப்புகளை அடுத்துத்தான் இந்த முடிவு எடுத்திருக்கலாம் தானே? அந்த எதிர்ப்புகளை அவர் அறிந்து கொள்வதற்கான கால அவகாசமாக அந்த 12 மணித்தியாலங்கள் அமைந்திருக்கும் என்று நீங்கள் கருதவில்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. அதாவது ஒரு முன்னாள் ஜனாதிபதி அதற்குரிய அதாவது அந்தஸ்துகள் என்பவை வேறு மாதிரியானவை. அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அனைவருமே சமம். அவ்வாறாக அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒருவரை சித்தரிக்கின்ற ஒரு படத்தை அதே ஜனாதிபதியின் வெள்ளை மாளிகை என்பது ஜனாதிபதியின் குடியிருப்பு தளம் அல்ல, அது நிச்சயமாக அவர்களுடைய உத்தியோகபூர்வ அலுவலகம். அந்த அலுவலகத்தில் இருந்து வெளியிடுகின்ற பொழுது அது மிகவும் ஒரு பாரிய தவறு. அதாவது அமெரிக்காவின் வரலாற்றிலேயே ஒரே ஒருவர் தான் இவ்வாறான கருப்பின ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். அவரை கூட இவ்வாறு சித்தரிப்பது என்பது நிச்சயமாக ஒரு காழ்ப்பு முகம் கொண்ட ஒரு அதாவது சிந்தனை தன்மையற்ற அல்லது 2025 நடைமுறை வாழ்க்கையற்ற 26 நடைமுறை வாழ்க்கையற்ற ஒரு மனிதனின் செயற்பாடு என்றுதான் நாங்கள் நினைக்க வேண்டும். என்றால் குழம்பி போயிருக்கின்றார் என்பதை விட நிச்சயமாக இனவாதத்தை தெளித்துக் கொண்டிருக்கின்றார் அல்லது இனங்களிடையேயான ஒற்றுமை போன்றவற்றை எல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கின்றார், நாடுகளிடையேயான உறவுகளை முறித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போலத்தான் இப்பொழுது இந்த கருப்பினத்தினர் அவர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரமாக நாங்கள் இதனை பார்க்கலாமே ஒழிய நிச்சயமாக அவர் கூறலாம், நாங்கள் இல்லை அங்கே நடந்த வாக்கு மோசடிகள் தொடர்பான விளம்பரம் இது, அந்த விளம்பரத்தின் இறுதியில் இது இவ்வாறு வந்திருந்தது, அதனை நாங்கள் இறுதி பகுதியை காணவில்லை. இறுதி பகுதி என்பது ஒரு 2 செகண்டை கூட பார்க்காமல் வெளியிடுகின்ற அளவிற்கு இருப்பதாக இருந்தால் அவர்களுடைய நிர்வாகம் என்பது மிகவும் ஒரு மலினமான முறையில் செயற்படுகின்றது என்பதுதான் உண்மை. குடியரசுக் கட்சியினரில் சிலரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். இது அமெரிக்க தற்போதைய நிர்வாகத்தின் மீது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு இடைவெளியாக பார்க்கலாம் அல்லவா? இது மேலும் விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா? இல்லை, அந்த குடியரசு கட்சியில் டாம் ஸ்காட் என்கின்ற கருப்பு இன செனட்டர் இருக்கின்றார். அவர் நிச்சயமாக சொல்லியிருந்தார், இது நிச்சயமாக தன்னுடைய வாழ்நாளிலே தான் பார்த்த அதி உச்சமான இனவரி வெள்ளை மாளிகையில் இருந்து வந்தது என்று. அதனை அவர்கள் 10ஓடு 11ஆக புறந்தள்ளி செல்வார்கள் என்றால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் அந்த சுப்ரீம் அல்லது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எனப்படுகின்ற ஒரு வெள்ளை இன கருத்துக்கள். இதனை எவ்வாறு நாங்கள் குறிப்பிடலாம் என்று சொன்னால், சார்லி கிர்க் அவர்கள் உருவாக்கிய அந்த அமைப்பு எவ்வாறு கல்லூரிகளுக்கு சென்று பல்கலைக்கழகங்களுக்கு சென்று நீங்கள் படித்த பிரயோசனம் இல்லை, வெளிநாடுகளில் இருந்து வரவர்கள் தான் இங்கே பெரிய வேலைகளில் இருக்கின்றார்கள், எங்களுக்கு வேலைகள் தருகின்றார்கள் என்று அந்த அமைப்புகளை ஊக்குவித்து செயற்படுத்துவதோ அல்லது இந்த ப்ராஜெக்ட் 2025 என்கின்ற மறைமுக திட்டம், அந்த மறைமுக திட்டத்தின் கீழ் எவ்வாறு மற்ற இனத்தவர்களை வெளியேற்றி வெள்ளை இனத்தவர்களை பெரும்பான்மையாக கொண்டு வருவதை விட தங்களுக்கு விரும்பியவர்களை ஆட்சியில் அமர்த்துவது, படிப்பதா மெரிட் சிஸ்டம் எனப்படுகின்ற கல்வி தகமை அடிப்படையில் இனி ஊழியர்களை தெரிவு செய்யப்படவில்லை. இப்பொழுது உங்களுக்கு தெரிந்தவர் இருந்தால் நீங்கள் உங்கள் அந்த அரசு கட்டமைப்பில் உங்கள் திணைக்களத்தின் கீழ் அவர்களை கொண்டு வந்து வேலைக்கு உட்கார வைக்கலாம் என்றால் அவர்கள் அமெரிக்கர்களாக இருக்க வேண்டும், அமெரிக்காவில் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனப்பான்மையை அது உருவாக்குகின்றது. அவ்வாறான திட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக இப்பொழுது ரிப்பப்ளிக்கன் எதிர்ப்பது என்பது நிச்சயமாக அந்த கருப்பின செனட்டர் அவர்கள் டாம் ஸ்காட் அவர்கள் எதிர்த்திருந்தாலும் அது 10ஓடு 11ஆக கடந்து போய்விடும் இவையில். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விடயம் தான் இந்த விடயத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்.
மன்னிப்பு கேட்காத ஒரு மாபாவியாக தன்னை காட்டி வருவது என்பது நிச்சயமாக ஒரு மனித நேயத்திற்கான ஒரு, அதாவது படுகுழி அல்லது புதைகுழி. இனி மனித நேயம் என்பது நீங்கள் அமெரிக்காவிடம் எதிர்பார்க்க முடியாது என்று சொன்னால், தவறு தனக்கு தெரியாமல் நடந்தால் கூட மன்னிக்கு கேட்கின்றதுதான் ஒரு தலைவனின் மதிப்பு. அவ்வாறுதான் ஒரு நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இருந்த பொழுதிலும் இந்த விவகாரத்தில் தான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்பது உள்நோக்கம் இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டி நிற்கின்றது. சரி, இளைய தலைமுறையினர், இப்பொழுது வளர்ந்து வரும் சமூகம் இந்த இன பாகுபாட்டை எல்லாம் மறந்து செயற்படுகின்ற ஒரு நவீன யுகத்தில் பிரவேசித்து வருகின்ற ஒரு இனமாக இருக்கிறது. இந்த நிலையில் இளைய தலைமுறையினர் இந்த விடயத்தை எவ்வாறு பார்க்க போகிறார்கள்? இங்கேதான் பிரச்சனை இருக்கின்றது. இளைய தலைமுறையினரை இனவாதிகளாக்குவதற்காகத்தான் நான் கூறிய இந்த சார்ல்ஸ் கிர்க் அவர்களின் அமைப்பு, இப்பொழுது அவருடைய மனைவி அதனை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த அமைப்பு உண்மையிலேயே அவர்கள் தாங்கள் ஒரு 15,000 கிளைகளை ஆரம்பிக்க விரும்பியிருந்தார்கள். ஆனால் அந்த அமைப்பிற்கான அந்த துணை அமைப்புகளை ஆரம்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் இரட்டடிப்பாக அவர்களுக்கு குவிந்து போயுள்ளன. அந்த அமைப்பு சொல்வதெல்லாம் என்னவென்றால் இனவாதத்தை கற்பிக்கின்றது, நிறவெறியை கற்பிக்கின்றது. வெளிநாட்டவர்கள் தேவையில்லை. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்கின்ற திட்டத்தின் சித்தாந்தத்தின் கீழ் அமெரிக்கர்களை வேலை செய்ய வேண்டும், அமெரிக்கர்கள் தான் அமெரிக்கர்களை ஆள வேண்டும், அமெரிக்கர்கள் உணவு வங்கிகளில் தங்கி இருக்கின்றார்கள், அவர்களை விட வேறு இனத்தவர்கள் மேலதிகமாக ஊதியங்களை பெறுகின்றார்கள் போன்ற இனவாத கருத்துக்களின் மூலம் இந்த வெள்ளை இன மாணவர்களை மாற்றுகின்ற முயற்சி அங்கே தாராளமாக நடந்து வருகின்றது. ஆனால் அதனை தடுக்கின்ற விடயமாக இந்த டெமோக்ராட்டிக் கட்சி கூட எதனையாவது செய்யும் என்று நாங்கள் நம்புவோம். இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு இனவாத சிந்தனை உள்ள மாணவர்களை உருவாக்கி செல்வதையே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அதற்கு பின்புலமாக பலரும் செயற்படுகின்றார்கள். இப்பொழுது பார்த்தீர்களானால் ஜெஃப்ரி எஸ்டீனின் விடயத்தில் எங்களுக்கு தெரிய வந்த விடயம் என்னவென்றால், அவர் மொசாட் சிஐஏயின் உத்தியோகபூர்வ உளவாளியாக இருந்திருக்கின்றார். அதை விட ரஷ்யாவினுடைய உளவாளியாக இருந்திருக்கின்றார். அவ்வாறான நிலைகளை எல்லாம் அவர்கள் செய்து ஒரு கட்டமைப்பை வைத்திருப்பது என்பது இந்த உலகத்தை இவ்வாறு மலினப்படுத்துவதற்கு தான். நிகழ்ச்சியின் நிறைவாக ஊடகங்கள் இதனை பார்த்து கொண்டும் அப்படியே சகித்து கொண்டு செல்கின்ற தன்மை காணப்படுகின்றது. சமூக வலைத்தளங்கள் வித்தியாசமான கோணங்களிலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதனை இனவரி மற்றும் இன வெறுப்புணர்வுக்கு எதிராக பார்க்கின்ற மக்கள் என்னென்ன நடவடிக்கைகளின் மூலமாக தவிர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றீர்கள்? இதற்கு அமெரிக்க மக்கள் செய்யக்கூடியவை என்ன? நிச்சயமா அமெரிக்க மக்கள் செய்யக்கூடியதற்கான சான்றுகள் என்பன மிகவும் குறுகிய ரீதியில் வருவதற்கு அவர்கள் பல போராட்டங்களை வார இறுதிகளிலும் வார நாட்களிலும் நடத்தி, இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் மம்டானி அவர்கள் கூட நியூயார்க்கில் ஐஸ் வந்து ஏதாவது நடவடிக்கை எடுப்பதனால் தங்களுடைய அதிகாரத்தின் கீழ்தான் அது வர வேண்டும் என்கின்ற கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாலும் அங்கே இருக்கின்ற செயற்திட்டங்கள் என்பன அவர்களுடைய பல கோரிக்கைகளை தோல்வியடைய செய்து வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறான நிலைக்கு எதிராக மத்திய நாடுகளின் மக்களும் மத்திய நாடுகளின் ஊடகங்களும் தான் போர்க்கொடி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றதை ஒழிய அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் 10ஓடு 11ஆக கடந்து செல்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்குள்ள பிரச்சனைகள் அவ்வாறானவை. அதைவிட அவர்கள் தங்களுக்குரிய சுயத்தை இழந்து வருகின்றார்கள், அமெரிக்கா என்கின்ற பிம்பத்தை இழந்து வருகின்றார்கள். அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.